காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே எண்ணம் எல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஓர் பாக்கிய நாள். கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வந்தாரே மணவாட்டி சேர்த்தாரே அவருடன் நாம் செல்வோமே மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஓர் பாக்கிய நாள். கஷ்டம் எல்லாம் மாறிப்போ கண்ணீரெல்லாம் நீங்கிப்போ நிலையில்லாய வாழ்க்கையும் அந்நாளில் ஒழிந்து போ மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஓர் பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே இயேசுவை அண்டினால் பேயாசை மாறிப்போ மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஓர் பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஓர் பாக்கிய நாள். எங்களுக்கு அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இது ஆசிரியப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலவழி தந்தைகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே இப்படி திருச்சபுத்து வரவும் உண்மை நோக்கி பார்க்கவும் வெளியேறப்பட்ட வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் புண்ணியத்திற்காய் உங்க ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே தாமே நிமித்தி இறங்கி பேசுங்க தாவே. வேதத்தை எழுதின தேவன் ஆண்டவரே நீர் பேசுவதற்கும் ஒரு மனிதன் தன் சுயசத்தத்தில் பேசுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. அதை நாங்கள் இன்றைக்கு காணப்போகிறோங்க தாவே. உங்களுடைய ராஜரிகமான வார்த்தைகளை ஆண்டவரே எங்களை சொல்லித்தாரும். அதை தடைகிற பாவத்தை சாபத்திலாவது ஒரு விஷயம் மன்னிங்க தாவே. நாமத்தை மாத்திரமே படுத்து உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை பேரும் இந்த விலையேறப்பட்ட வார்த்தைக்கு இறக்கம் வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் மறைந்த ரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக 2026 ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தேவன் நம்முடைய இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாடு என்பது தேவன் கொடுத்த மகாபெரிய ஒரு சிலாக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற மகாபெரிய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 2025 ஆண்டுகள் இந்த பூமியில நடந்து முடிந்த காரியங்கள் 6 உண்டு. நடக்க வேண்டிய காரியங்கள் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 2025 வருஷம் இந்த பூமியில 6 காரியங்களை பரலோகம் முடித்து விட்டது. என்னெல்லாம் முடிச்சுட்டு போறதை நீங்க கேட்டீங்கன்னா நல்லா வேணா குறிச்சுடுங்க, எழுதி வச்சுடுங்க. சிருஷ்டிப்பு முடிந்து விட்டது, உருவாக்குதல் முடிந்து விட்டது, பூமியை புதுப்பிக்கிற காரியம் முடிந்து விட்டது, முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது முடிந்து விட்டது, வார்த்தை மாம்சமாகி விட்டது, கிறிஸ்து சரீரமாக சபையானது வந்து விட்டது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அத்தனை பேரும் ஜென்ம சரீரத்தை வைத்துக் கொண்டு உயிர்த்தெழுக்க காத்திருக்கிறார்கள். அப்படியானால் இனி பூமியில சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? சிருஷ்டிப்பு முடிந்தது, உருவாக்குதல் முடிந்தது, புதுப்பித்தல் முடிந்தது, வாக்குத்தத்தம் முடிந்தது, வார்த்தை மாம்சமாயாச்சு, கிறிஸ்து சரீரமாக சபை வந்தாச்சு, எல்லாரும்
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜென்ம சரீரத்தை பெற்று காத்திருக்கிறார்கள். இதுவரைதான் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இதைத்தான் உலகம் இன்னும் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கு. நோ மை டியர் பிரதர், நோ. அந்த எக்ஸ்ட்ரீம் சாரி டு சே ஃபார் தட். இதற்கு பிறகு சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரே ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு காரியம் தான் நாம இந்த பூமியில் எதிர்பார்க்கணும். இந்த பூமியில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் உண்டுங்க. இனி தேவன் சிருஷ்டிக்கவோ, இனி உருவாக்கவோ, சிருஷ்டிப்பதற்காக அவர் பூமிக்கு இறங்கி வருகிறவோ, மண்ணை எடுத்து ஆதாம் உருவாக்கவோ, புதுப்பிக்கிறதுக்காக நோவை அனுப்பவோ, வாக்குத்தத்தத்துக்காக ஆவரவற்றை சாப்பிட வரவோ, வார்த்தை மாம்சமாகவோ, கிறிஸ்து சரீரமாக சபையாகிய அப்போஸ்தலர் எல்லாவற்றையும் முடித்து தேவன் இந்த பூமியில செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியத்தை 3 பகுதியா பிரிக்க வேண்டும் விரும்புகிறேன். The things going to happen in the year I have to classify in the 3 phases. Phase 1 and phase 2 and phase 3. If time permits, I can come with the whole message with the grace of God. So பூமியில சம்பவிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை நான் உண்டு. அது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய விலையேறப்பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வாசனை. ரெவலேஷன் சாப்டர் 19. சீக்கிரம் வாசி. வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 the word 7. வெளிப்படுத்த 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வரும்னு இல்ல, வந்தது. ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வரும்னு சொல்லல. இயேசு வருகிறார், ரைட்டு. ரட்சிப்பு வருகிறது, ரைட்டு. மனம் திரும்புகள் எல்லாம் ரைட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு போனாரு. பட் திஸ் இஸ் a word I want to say is very important. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இத கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பேசலாங்க இந்த 2 சென்டென்ஸ from the word of God. அதாவது அன்பான சகோதரனை போல நீங்க என்ன ரொம்ப டெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா ப்ளீஸ் லிசன் தி மெசேஜ். உண்மையிலே கடவுளோட பள்ளிக்கூடத்தில் படிச்சவன் தானா இல்ல காப்பி அடிச்சு பேசுறாங்கிறத நீங்க அன்பான தீர்க்கதரிசி பிரணாம பேசுற புத்தகம்லாம் படிச்சுக்கலாம். இல்ல பெரிய பெரிய பரிசுத்தவங்க ஊழியர்களுக்கு நிலைத்திருக்கலாம். கர்த்தரோட ஆசீர்வதிக்கணும், அப்படிதான் இருக்கணும். அது உண்மைதான், தப்பு இல்லை. அதே நேரத்தில் தேவன் இந்த உலகத்துக்கு இதுவரைக்கும் பேசாத சில காரியங்களை கடவுளோட பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுதார். நல்லா கவனிங்க. இப்போ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. இதை ஒரு 3 பகுதியா பிரிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன நடக்கும்? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன நடக்கும்? நம்பர் 2, கல்யாணம் எங்க நடக்கும்? அந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு இன்விடேஷன் வந்திருக்குதா? இன்விடேஷன். இதை 3 நம்ம பார்க்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? நம்பர் 1, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு முன்பதாக 3 முக்கியமான காரியம் நடக்கும். நல்ல கவனிக்கும். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, பிரதர், ஆட்டுக்குட்டிய கல்யாணம் நடக்கணும்னா இது சிருஷ்டிப்போ, உருவாக்குதலோ, புதுப்பித்தலோ, வாக்குத்தத்தலோ, வார்த்தை மாம்சமாகுதோ, கிறிஸ்து சரீரமாக சபையின் மூலமாக ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடைபெறாது. பொறுமையா பேசுறேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்காக இனி ஒரு சிருஷ்டிப்போ, இனி ஒரு உருவாக்குதலோ, இனி ஒரு புதுப்பித்தலோ, இனி ஒரு வாக்குத்தத்தங்களோ, இனி ஒரு வார்த்தை மாம்சமோ, இனி ஒரு கிறிஸ்து சரீரமாக சபையோ இந்த பூமிக்கு என்ன செய்வதில்லை, வருகிறது இல்லை. நல்ல குறிச்சுக்கணும் பைபிள்ல. ப்ளீஸ் ஃபாலோ மை மெசேஜ் வெரி கேர்ஃபுல்லி. உருவாக்குதல் மூலமாக, சிருஷ்டிப்பின் மூலமாக, புதுப்பித்தல் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக, வார்த்தை மாம்சத்தின் மூலமாக, கிறிஸ்து சரீர சபையின் மூலமாக, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு காத்திருக்கிற ஜென்ம சரீரத்தின் மூலமாக ஆட்டுக்குட்டியானது கல்யாணம் நடக்க முடியுமா?
Please answer my question. Hallelujah. Hallelujah. Listen very carefully, my brothers. This is a message God has revealed to us. இது கடவுளுடைய பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு பாடங்க. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்பது சிருஷ்டிப்பின் மூலமாக இல்லை, உருவாக்குதல் மூலமாக இல்லை, புதுப்பித்தல் மூலமாக இல்லை, வாக்குத்தத்தின் மூலமாக இல்லை, வார்த்தை மாம்சமானதில் இல்லை, கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலும் இல்லை. நான் அடக்கம் பண்ணப்பட்டு ஜென்ம சரித்தை பெற்று காத்திருப்பதனாலும் நான் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்கின்ற அந்த உன்னதமான இடத்துக்கு நான் போவேன் என்பதற்கு இடமே இல்லை. ஹalleluya. அப்படியானால் therefore பிரதர் என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படி என்ன கேட்கும். ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு முன்பதாக 3 வயது என்ன சொல்லணும்? என்ன ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு முன்பதாக என்ன நடக்குது? 3 வயதை பிரிச்சிடணும். என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் பேசப்படாத காரியங்கள் பேசப்படுவதனால இதுவரைக்கும் சுயாதீனம் பெறாத சிருஷ்டி சுயாதீனம் பெறும். நம்பர் 1 எப்படி? இதுவரைக்கும் இதுவரைக்கும் பேசுற சிருஷ்டி சுயாதீனம் அடையாதுப்பா. ஹalleluya. நீ பேசப்படாதத பேசணும்னா இதுவரைக்கும் கேட்கக்கூடாத நீ கேட்டுக்கணும், இதுவரைக்கும் காணக்கூடாத கண்டிருக்கணும். கேட்கக்கூடாததை கேட்டு, காணக்கூடாததை கண்டு, பேசப்படாததை பேசலாம் மட்டுமே சிருஷ்டி சுயாதீனம் அடையும். ஹalleluya. ஆமென். ஆமென். சிருஷ்டி சுயாதீனம் அடைந்தானா, சிருஷ்டி சுயாதீனம் அடைகிற அந்த செய்தியில தான் நம்முடைய சரீரம் மீட்கப்படும். நல்ல பிரதர், ஆட்டுக்குட்டிய கல்யாணம் என்பதாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னது? அது 3 பிரிக்க சொன்னேன். இதுவரைக்கும் பேசப்படாததை பேசணும், கேட்கப்படாத கேட்கணும், காணக்கூடாத கண்டு ஒன்று பேசினாதான் என்ன செய்யும்? சிருஷ்டி என்ன செய்யும்? சுயாதீனம் அடையும். நீ ஏற்கனவே அரைச்சதுனால, நீ பேசுறதால என்ன செய்யாதுப்பா? சிருஷ்டி சுயாதீனம் அடையாது. சிருஷ்டி சுயாதீனம் அடையதுக்கும் சரீர மீட்புக்கும், சிருஷ்டி சுயாதீனம் அடைவதற்கும் சரீர மீட்பிற்கும் தேவனுடைய ரகசிய வருகைக்கும் ஒரு மகா பெரிய தொடர்பு உண்டு. அவங்க ரொம்ப சப்ஜெக்டா பேசணும். என்னெல்லாம் சிருஷ்டி சுயாதீனம் அடைவதற்கும் சரீர மீட்பிற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய அந்த ரகசியத்துக்கு என்ன உண்டு? ஒரு பெரிய முக்கியமான காரியம். இப்போ வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் chapter 8 verse 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்போம். அல்லாமலும் ரோமர் 8:23. அதுமல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமே புத்திரோசிவர் வந்து நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஆவி முதற்பலனை பெற்றுக்கிட்டாங்க. எதை பெற்றுக்கிட்டாங்க? அது என்ன? நான் வந்து புது வருஷ செய்தியில பேசுறேன். என்னது? அது அடையாளமோ அற்புதமோ வரங்களோ கனிகளோ இல்ல. அது என்னது? தேவன் தம்முடைய ரகசியத்தை அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு அப்போஸ்தலர் தரிசனமாகி மிக தெளிவான தரிசனத்தினால அவங்ககிட்ட என்னெல்லாம் பேசினாரோ அதானது ஆவியுடைய முதற்பலன். இப்ப ஆவியின் முதற்பலனை பெற்ற அப்போஸ்தலர் கூட சரீர மீட்பை பெறுவதற்கு காத்து தவிக்கிறாங்க. அத இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ரோமன் chapter 8 verse 23ல, and not only they but ourselves also which have the first fruits of the spirit, even we ourselves groan within ourselves waiting for the adoption to wit the redemption of our body. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஆவிக்குரிய வரங்களை பெற்றாச்சு, ஆவிக்குரிய கனிகளை கொடுத்தீங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீங்க, மரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, அடக்கமும் பண்ணப்பட்டீங்க, ஜென்ம சரீரம் ரெடியா இருக்குது. இதனால நம்முடைய சரீரம் மீட்கப்படும்.
முதல்ல ஒரு 7 கேள்வி கேட்டேன். முதல்ல ஒரு 7 கேள்வி ஆண்டு கேட்டேன். என்னெல்லாம்? சிருஷ்டிப்பினால, உருவாக்குறதுனால, வாக்கு தத்துவத்தினால, அதாவது வார்த்தை மாம்சத்தினால, கிறிஸ்து சரீரமாக சபையினால ஆட்டுவிட்ட கல்யாணம் நடக்குமா? நம்பர் 1. நம்முடைய மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், ஜென்ம சரீரம், இதனால நம்ம சரீரம் மீட்பு நடக்குமா? இந்த 2 டாபிக்கும் நீங்க பேசணும்னா ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட்டு அந்த 7 கண்கள் பார்த்தவைகளை இந்த பூமிக்கு பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் இருந்தால் ஒழிய இந்த சத்தியத்தை ஒருவர் பேச முடியாது, பேசவும் கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்லுங்க பிரதர். This is a revelation of Jesus Christ. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு போற ஜனங்களை பார்ப்பதற்காகவும் அழைப்பதற்காகவும் தான் ஆட்டுக்குட்டியானவர் 7 கண்களோடு 7 ஆவிகளை அனுப்பினாரே தவிர மற்றவர்கள் எல்லாம் குப்பையும் கூலத்தையும் ஸ்தாபனத்தையும் கண்டவனை உள்ள போட்டு சுமப்பதற்கு ஆட்டுக்குட்டியார் கல்யாண விருந்து ராஜரீகமான வாகனத்தில் செல்கிறது. ஹல்லேலூயா. It is a royal and majestic chariot. அது ராஜரீகமான ஒரு பவனியா இருக்கும். அப்போ தேவனுடைய செயலை நம்ம தெளிவாக விரும்புறேன். சரீர மீட்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சரீர மீட்புக்கு ஆவியின் முதற்பலன் பெற்ற ஆவி முதற்பலன் நான் பேசுறேன். அதாவது அது அடையாளங்களோ அற்புதங்களோ கனிகளோ வரங்களோ அல்ல, மாறாக அது என்னது? அந்த பூட்டு வீட்டுக்குள்ள உயிர் திறந்த மாம்சத்தோடு கூட பூட்டு வீட்டுக்குள்ள போய் 40 நாள் பூமியில சுத்தி சுத்தி அவங்கிட்ட வார்த்தை ரகசியத்தை பேசினாரு. அதுதான் முதற்பலன். அந்த முதற்பலனை பெற்ற அப்போஸ்தலர் கூட என்ன செய்யல? சரீர மீட்பை பெறுவதற்கு காத்திருக்கிறார். சரீர மீட்பு என்பது ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு புதிய மனுஷன் தரிப்பது அல்ல. சரீர மீட்பு. ஹல்லேலூயா. நம்பர் 2, ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படுவதும் சரீர மீட்பு அல்ல. எலியாவை போல சொல்லக்கட்டு போவதும் சரீர மீட்பு அல்ல. எலியாவும் மோசேயை அடக்கம் பண்ணாரு. எலியா சொல்லக்கட்டு பேருந்தா எலியாவுடைய சரீரம் மீட்கப்பட்டிருந்தால் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே 2 திகசில் ஒருவராகிய எலியா வந்து மரிக்க வேண்டுமே. மீட்கப்பட்ட சரீரம் மீண்டும் மரிப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆன்சர் மை क्वेश्चन. சொல்லப்பட்ட எலியாவின் மாம்சம் மீட்கப்பட்ட மாம்சம் அல்ல. மறைக்கப்பட்ட ஏனோக்கினுடைய சரீரம் மீட்கப்பட்ட மாம்சம் அல்ல. சார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜென்ம சரித்தப்பட்ட மாம்சமும் என்னதல்ல? மீட்கப்பட்டதல்ல. அப்படி சரீரம் மீட்பு என்ன சார்? சரீர மீட்பு என்பது அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை போல அவருடைய மாம்சத்தை போல அவர் இருக்கிற வண்ணமாக என்றைக்கு நம்முடைய காரியங்கள் மாற்றப்படுகிறதோ அதுவே சரீர மீட்பு. அந்த சரீர மீட்பு அடைவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ரகசியத்தை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். God can send the secret of the earth to understand the constant word of God. அதி சீக்கிரத்தில் தேவன் இந்த சத்தத்தை பரலோகத்தில் எடுத்துக் கொள்வார். After this I will go to heaven. இந்த சத்தம் மீண்டும் வானத்தில் சொல்லும். After that the great tribulation comes to the world. உலகத்தில் மகாபெரிய கொடுமைகள், கொள்ளைகள், நாசங்கள், பட்டயங்கள், சரீரங்கள் எரிச்சலமாக வீசப்படும். சபையே, ஸ்தாபனமே, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்ட பட்சத்தில் எரிச்சலமாக்கப்படுவாய். பூமிக்கு உப்பாவாய். நாசமும் பட்டயமும் உன்னை பெற்றுள்ளதும் என்னை விட்டு வழிகளுக்கு ஐயோ அவன் பிடவாத நடமா இருக்குமே. What a wonderful God. The great God is with us. தேவன் இந்த பூமிக்கு மகா மேன்மையான ஒரு காரியத்தை அனுப்பியிருக்கிறார். That's very very important. Whether you believe it or not. இப்போ சரீர மீட்பு என்பது நம்முடைய நீதினாலும் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினாலும் அல்ல, நம்முடைய கனிகளாலும் அல்ல, நம்முடைய வரங்களிலும் அல்ல, நம்முடைய ரட்சிப்பிலும் அல்ல.
அது தேவன் உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் அனாதி தீர்மானத்துக்குள் அனாதி அபிஷேகத்துக்குள் உன்னை வைத்திருந்து இந்த பூமியில அவன் செய்யக்கூடிய காரியத்தை காணும்படியாக கர்த்தர் உன் கண்களை திறந்து உன் காதுகளை கேட்கத்தக்கதாக மாற்ற ஒழிய ஒருவனும் இம்மாபெரும் சத்தத்தை கேட்கவோ அதை பின்தொடரவோ முடியவே முடியாது. Hallelujah. That is very very important. Unless and God said the predestined seed, முன்குறிக்கப்பட்ட வித்து தான் இதை கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்க ஒன்றுமே பண்ண முடியும். So the great things are, இப்போ சரீர மீட்பு என்பது எப்ப நடக்கும் சார், எங்க நடக்கும்? பிரதர் நான் உண்மையில சொல்லுங்க, என்ன வந்து கூப்பிடுங்க பிரதர், வாங்க எங்க சபைக்கு வாங்க. எங்க சபையில கண்டிப்பா சரீர மீட்பு நடக்கும். எங்க பாஸ்டர் பிரசத்தை கேளுங்க, நித்திய ஜீவனை பெற்றுடுவீங்க. எங்க சபைக்கு வாங்க, ஆட்டுவிட கல்யாணம் அங்கதான் நடக்க போகுது. எங்க சபைக்கு வாங்க, முதல் கொள்ளை பெற்றுக்கொள்ள சொல்லியா, நான் முதல் நான் வரப்பா. I am the first person. ஏன் உலக கூடி எங்க கூப்பிடுங்க. Hallelujah. 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 அப்போ this is the things of God. Number 2, ஆவிக்குற வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆவிக்கு 9 வரத்தோட உலகத்துல பெரிய கிருபை பெற்ற ஊழியக்காரனோடு கூட இந்த நெல்லுக பிரதேச வார்த்தை கொடுக்கும்போது ஆவிக்குற ஒரு வரங்கள் உண்மையிலே பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவரால் அந்த வரங்களை கிரியையுமானால் இந்த சத்தியம் பேசப்படும் பொழுது அது அமைதியா இருக்கும். ஹalleluya. ஹalleluya. எனவே ஆவியானவர் ஆவியை குற்றப்படுத்தவே மாட்டார். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் குத்து வழக்கை நீக்கி போட்டார். கிறிஸ்து சரீரமாக சபையை கொண்டு பூமியில சத்தியமா இல்லப்பா. ஹalleluya. அதை நம்புகிறவன் முட்டாள், அதை பற்றி பேசுகிறது மூடத்தனம். Wow, God finished the work. தேவன் அதை மூடி போட்டார். இனி சம்பவிக்க வேண்டியது என்னவென்று சொன்னார், சீக்கிரம் ஒரே ஒரு காரியம், ஆட்டுக்குட்டியானதுக்கு என்ன நடக்கணும்? அதுக்கு யார் ஆயத்தமாகணும்? மனைவி ஆயத்தமாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தாங்க. யார் இந்த மனைவி? அவளை எப்படி கண்டுகொள்வது? அதுக்கு முன்னால என்னெல்லாம் நடக்கும் பேசியிருக்கிறேன். சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பு என்பது எங்க நடக்கும் அப்படின்னா, நித்தியத்தில் இருந்து நித்திய ஜீவனுக்கு போற பாதையில இந்த கடைசி காலத்துல தேவன் அனுப்பப்பட்ட சத்தியமானது, நல்லா ஐ வாண்ட் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், இந்த கடைசி அனுப்பப்பட்ட சத்தியமானது உன்னை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நித்தியத்திலே தூக்கி கொண்டு வைக்கிற அளவுக்கு நீ இதுவரைக்கும் காணக்கூடாததை கண்டேன் என்று சாட்சி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் கேட்கக்கூடாததை கேட்டேன் என்று சாட்சி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் உலகம் உண்டான முதற்கொண்டு மறைவான செய்தியை தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று நீ சாட்சிகள் இருந்த வரைக்கும் நண்பா, உன்னுடைய சரீரமானது இந்த சத்தியத்தை விட்டு நித்தியத்துக்கு நகரவே முடியாது. ஹalleluya. அந்த மாபெரும் சத்தியத்தை தேவன் இந்த பூமிக்கு 2021 ஜூலை 24 மெய்யான கூடாரம் என்கிற கூடாரத்துடையாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. அதை ஆட்டுடைய 7 கண்களை அலங்கரிக்க கண்டே. I can see the two tabernacle was maintained by the seventh spirit of the Lamb of God. ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களால் அலங்கரிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தை தேவன் 2021 ஜூலை 24 இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பினார், இந்த தமிழகத்துக்கு அனுப்பினார். ஹalleluya. அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியுடைய முதலாவது கண்ணு காலத்தின் சத்தியத்தையும், இரண்டாவது கண்கள் கடைசி வெளிச்சத்தையும், மூன்றாவது கண்ணானது தேவனை எழுதிய இடத்தையும், நான்காவது கண்ணானது மணவாளன் இடத்தையும், ஐந்தாவது கண்ணானது மணவாட்டு ஆயத்தரையும், ஆறாவது கண்ணானது சத்தியாவீரவரையும், ஏழாவது கண்கள் நித்திய கண்டு. ஹalleluya. இந்த மெய்யான குரல் எந்த மனிதரும் இல்ல, இது அவருடைய 7 கண்களுக்கு சொந்தமானவைகள். ஹalleluya. இதை கண்டு பேச உண்டோ என்று கேட்டுமா. ஆகவே இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு செல்கிறார். அது நித்தியத்தின் வாசல் இல்லை, இந்த கேட் ஆஃப் தி எட்டர்னல் லைஃப். இந்த சத்தியத்தை கேட்டு நித்தியத்துக்கு போகிற வாசல் இல்லை. அறிமத்தவனாய் யோசேப்பா சுற்றப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியாருடைய தோலுக்குள் இந்த சரீரமானது மறைக்கப்பட்டு
பூட்டின வீட்டுக்குள் போகக்கூடிய அந்த புதிய மாம்சமானது இந்த பழைய எலும்புக்கு என்றைக்கு கொடுக்கப்படுகிற ரகசியம் நிறைவேறப்படுகிறதோ அன்றைக்கு தான் சரீர மீட்புக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படும். ஹalleluya. எழுதி வச்சிடுங்க. ஜென்மத்தை விதிக்கப்பட்டு பரதேசத்துக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்கு சேர்ந்து பெறுகிறது சரீர மீட்பு அல்ல. இல்ல சார். ஹalleluya. ஹalleluya. மீட்கப்பட்ட சரீர வார்த்தை மாம்சத்துக்கு மட்டுமே உண்டு. not for any human blood. The adoption of the redemption of the body only for the word flesh, not for any man. கர்த்தருடைய விலையேறப்பட்ட ஏனோக்கு மாம்சம் மீட்கப்பட்ட மாம்சம் அல்ல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கு சரீரத்தை காத்திருக்கிற சரீரமும் மீட்கப்பட்ட மாம்சம் அல்ல. அப்போ முதல்ல என்னன்னா சரீரம் மீட்கப்படும். மீட்கப்படணும்னா 3 காரணம் இருக்கணும்பா. கேட்காததை கேட்கணும், பேசாததை பேசணும், காணாததை கண்டு. அதான் சொல்றான். வாசிங்க 1 அதிகாரம் 1 வசனம். 1 John chapter 1 the verse 1. 1 John chapter 1 the verse 1 please. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்படி சாட்சி கொடுக்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. This is your witness. ஹalleluya ஹalleluya. வார்த்தை மாம்சத்தை பார்த்தவன் எப்படி சொன்னானோ அதே போல ஆட்டுடைய கணக்கு வருகிறது சொல்லுவான். ஹalleluya. நாங்கள் கேட்ட ஆதி முதல் இருந்தது. வாசிப்பா. ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் ஹalleluya. நாங்கள் கேட்டது எங்கள் கண்களாலே கண்டது என் கண்ணால பார்த்தது நாங்கள் நோக்கி பார்த்தது என் கண்ணால உத்து பார்த்தனே என் கையால ஒரு தொட்டனே. ஹalleluya. That word can exist on earth. தேவன் இன்னொரு கூடாரத்துக்குள் பூமியில கிரியை செய்கிறார். God is forming another form to going to change the world very soon. God is going to finish the earth very soon, very soon. Thus says the Lord. God is another form. தேவன் இன்னொரு கூடாரத்துக்குள் மறைந்து கிரியை செய்த கண்டு அவருடைய மெய்யான கூடாரத்துக்குள் 7 கண்களுக்குள் ஆழத்துக்குள் ஞானத்துக்குள் ரகசியத்துக்குள் ஹalleluya ஹalleluya அவர் தன்னை மூடி இருக்கிறார். The great God is with us. We are the very royal people. நம்மள சாதாரண ஜனங்கள் அல்ல. இப்ப சரீர மீட்பு என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு அனுப்பப்பட்ட சத்தியத்தை நீ கேட்டு இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நித்தியத்தில் போய் நிறுத்தப்பட்டு சத்தியாவை நித்தியத்தில் நிறுத்தி நித்திய போற வாசனையிலே அறிமத்தவர் யோசனை சுற்றப்பட்ட ஆட்டுடைய தோலுக்குள் இந்த சரீரமானது பிக்ஸ் ஆகி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாம்சத்தால் நீ மூடப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நடப்பதற்காக என்றைக்கு அந்த பயணத்தை தொடர்கிறாயோ அன்றுதான் நம்முடைய சரீரம் மீட்கப்பட்டது அடையாளமே தவிர நண்பா நீ அடக்கம் பண்ணப்பட்டு ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிகச காத்திருப்பது சரீர மீட்பு அல்ல. ஹalleluya ஹalleluya. பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமைப்படுது. இது நடக்கும் பொழுதுதான் சிருஷ்டியான சுவாதனம் வரும். சிருஷ்டி சுவாதனம் பெறப்பட்டாதான் யார் வெளிப்படுவா? தேவபுத்திரர் வெளிப்படுவார். தேவபுத்திரர் வெளிப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ஆதியாகமம் 6 வாசிச்சோம் இல்லையா? தேவபுத்திரர்கள் மனுஷகுமார்த்திகளை வாசிங்க. ஒரு ரகசியத்துக்கு நான் தெளிவா பேசுறேன். ஆதியாகமம் 6 அதிகாரம் ஜெனிசிஸ் சாப்டர் 6 தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் கண்டு எப்படி அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். எங்க தேவகுமாரன் கூட எங்க வந்து கல்யாணம் கட்டினானா? எங்க? ஆமா. அப்ப தேவன் யாரெல்லாம் மனவாடி தெரிஞ்சுக்கணும்? ஆமா. தட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் காட். இது எப்ப நடக்கும் அப்படின்னா
ஆதியாகமம் 5 ஏனோக்கு எடுத்துக்கிட்டாரு. ஆதியாகமம் 7 பூமிக்கு அழிவுக்காக நோவா தெரிஞ்சு கொள்றாரு. ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் மத்தியில், அதாவது தேவன் ஏனோக்கு எடுத்துக்கொண்ட அந்த காலத்துக்கும் பூமியை புதுப்பிக்கும் காலத்துக்கு மத்தியிலே தேவனுடைய புத்திரனுக்கும் மனுஷகுமாரத்துக்கும் விவாகம் நடந்தது போல ஜென்ம விதிக்கப்பட்டு ஆவிக்கிற சரீரத்தை பெற்று கிறிஸ்து சரீரமாக சபை எழுப்புவதற்கு முன்பதாக, தேவ ரகசியம் நிறைவேறி முடிவதற்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியான மனைவி தன் இந்த பூமியில் ஆயத்தமாக இருக்கிறதை அழைப்பதற்காக தேவன் ஒரு ரகசிய வருகையிலே வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய the secret coming. இப்ப ரகசிய வரும்னு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ரகசியமா வரணும்னா யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, யாருக்கும் தெரியாது. திருடனை போல இரவிலே வந்தார், இருண்ட நிற ஆடையுடன், யாவரும் அறியா வண்ணமே மணவாட்டியை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. இப்ப இதே நம்ம ரகசிய வருக, திருட்டு வருக, இருட்டுல வரக்கூடிய வருக திருடிக்கு தான் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் சார். சார் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எக்கால ஓதுவார், மனித வருஷத்துல எழுந்திருவாங்க, வானக்கு மட்ட மடனு சார். அது வந்து பகிரங்க வருக. அதுக்கு 7 விதமான வருகை உண்டு. நீங்க என்ன 3 வருகை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. There are 7 types of coming of Lord Jesus Christ. எல்லாமே ஏத்துறது. எதுவுமே யா மூளை இல்ல, கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஒரு பாடம். This is not my mind. நான் ஏதாவது குறித்து வச்சா பேசிட்டு இருக்கிறேன் இல்லையே. Because the great God. நல்ல கவனிங்க. இப்போ இந்த ரகசிய வருகையில, ரகசிய வருகை எப்போ நடக்கும் அப்படின்னா, பரலோகம் ஒரு டாக்குமெண்ட் எழுதி வச்சிருக்கு. அதாவது ஆட்டுக்குட்டியோட சிங்காசனத்திலிருந்து மில்லர்களும் சத்தங்களும் இடி முழக்கமும் புறப்பட்ட பிறகு, எதுக்கு பிறகு? சிங்காசனத்திலிருந்து சத்தங்களும் இடி முழக்கங்களும் புறப்பட்ட பின்பு இவர் பூமிக்கு போகின்ற பொழுது யார் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய ராஜரிகமான புஸ்தகத்திலே எழுதி மீட்பின் புத்தகத்திலே அடக்கி வைத்து முத்திரிக்கப்பட்டு தனக்குள் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுல எழுதப்பட்ட சாப்டர் என்னன்னா, குத்துவிளக்கை நான் நீக்கி போடுவேன். குத்துவிளக்கு நீக்கப்பட்ட பிறகு எவ்வளவு ஒருத்தி அணையா விளக்கை தன் கரத்திலே பிடித்துக் கொண்டு எனக்காக காத்திருக்கிறாளோ அவள் அநாத அபிஷேகத்தை பெற்றவளாக இருக்க வேண்டும். அவள் ஆதி பருவத்தில் உள்ளவளாக இருக்க வேண்டும். உலகத்தின் முன்பதாக என்னை கண்டவளாக இருக்க வேண்டும். நான் என்னை மட்டுமே அவள் அறிந்தவளாக இருக்க வேண்டும். அவளுக்கு நான் அதாவது மனவளாக இருக்க வேண்டும் என்பதை ரகசியத்தை அவள் பெற்றவளாக இருக்க வேண்டும் என்ற அந்த ராஜரிகமான ரகசிய புத்தகத்தை அவர் தனக்குள் வைத்தவராய் இருந்தபடினாலே அந்த புத்தகத்தை வானோர், பூதரத்தோர், பூமி கீழானோர், கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள், ராஜ்யங்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள் யாருக்கும் தெரியாம அந்த புத்தகத்தை உலகத்தின் முன்பதாகவே அவர் அதை அவளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. She can read that book. அவளால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சிறு புத்தகத்தை ஒருவர் வாசிக்க முடியாதோ அதே போல தேவனுடைய ரகசிய வருகை குறித்து வார்த்தையானது சத்தியம்ங்கிற மனவாட்டிக்கு, வார்த்தைங்கிற மனவாளன் சத்தியம்ங்கிற மனவாட்டிக்கு எழுதி கொடுத்த அந்த ராஜரிகமான புத்தகத்தை இதுவரை ஒருவர் கண்டதுமில்லை, வாசித்ததுமில்லை, கற்றதுமில்லை. அதை சத்திய ஆவியர் எழுதி ஆற்றுடைய 7 கண்களால் அலங்கரிக்கப்பட்டு தனக்குள் வைத்திருக்கிறதை அவளுக்கு கொடுத்து தேவனுடைய பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் கையில வேத புத்தகம் இருந்தாலும் அவளுக்கு அந்த புத்தகத்துக்குள்ளே தேவன் அந்த ரகசிய புத்தகத்தை இணைத்து அவளை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That book can expect a word of God. அவளுக்கு தெரியும் அவர் வருகிறார், அவர் வருகிறார், மணவாளன் வருகிறார், ஆட்டுக்குட்டி வருகிறார் என்பதை அவளை அறிந்தவளாய் பூமியில் இருக்க கண்டேன். That is the secret of God. That is a very important thing I am going to preach today. இது ஒரு சாதாரண 2026 ஆண்டு சும்மா முடியாது சார், சும்மா முடியாது. It is a challenging year for all the people. இது சவாலாக இருக்கும்.
சத்தியம் மட்டுமே தலைநிமிர்ந்து நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசலில் தலை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையோடு பேசுவா. எப்படி வாசலிலே அனாதி கதவு, எல்லா அனாதி பசங்களே, எல்லா பண்டார பிரதேசங்களே, உங்கள் தலையை உயர்த்துங்கள், மகிமை ராஜாவை பிரவேசிங்கள். அப்போ டூ திஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சிறு புஸ்தகத்துக்கும் தேவன் தம்முடைய மனவாட்டி கொடுத்திருக்கிற இந்த ராயல் அண்ட் மெஜஸ்டிக் புக், அந்த ராஜரிகமான ரகசிய புத்தகத்துக்கும் மத்தியிலே தான் தேவன் அந்த முத்திரைகளை போட்டார். வெளியே பார்ப்பது சிறு புஸ்தகம், உள்ளே பார்ப்பது ராயல், அந்த ராஜாவுடைய இருதயத்துக்குள் மறைக்கப்பட்ட, அதுதான் வெளி உலகில பேசுறாங்க, உள்ள உலக ஒரு பேசக்கூடாது, உள்ளும் புறம் எழுதப்பட்டு. எப்படி வாசிங்க Revelation chapter 5 and you, Revelation chapter 5 and you, good, வாசிங்க Revelation chapter 5 and you, உள்ளும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும், ஆமென், அதன் முத்திரையை திறக்கவும், அன்றியும் வண்டியும் உள்ளும் புறம், அன்றியும் உள்ளும் புறமும் நடக்கும். I can read in English, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். And I saw in the right hand of him that sat on the throne a book written within and on the backside sealed with the 7 seals. எப்படி உள்ளும் புறம் எழுதப்பட்டது. அதாவது நல்லா வரீங்க, இப்பதான் லெட்டர் அனுப்புறலாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் ஒரு தகவல் அனுப்புறேன் அப்படின்னா ஃப்ரம் யார் பேரை போட்டுருமே இப்போ ஃப்ரம் அட்ரஸ் யார் படிச்சிருவான்? போஸ்ட்மேன் படிச்சிருவான். டு அட்ரஸ் என்ன செய்வான்? போஸ்ட்மேன் படிச்சு இருக்கப்பா பால் ஒரு தபால் வந்துருக்கு, ஆமா உங்க அப்பா போட்டுருக்காங்க, இல்ல கவர்மெண்ட் தமிழ்நாடு வந்திருக்கு, இந்த ஃபேமிலி ஏதோ ஒரு லெட்டர் வந்துருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. இதோட யார் வேலை முடிஞ்சு போச்சு? சரிதானா? ஆனா அந்த தபாலை உடைக்கவும், அதுக்குள்ளதை எடுத்து வாசிக்கவும் அனுப்பினவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவரை தவிர எந்த போஸ்ட் வந்து தெரியாதுப்பா. ஹல்லேலூயா. 7 சபையின் தூதர்களும் இந்த பூமிக்கு பரலோகம் கொடுத்த செய்தியை காவலை கொண்டு கொடுத்தான். இது எபேசருக்குரியது, இது சிமியனாக்குரியது, இது தீயத்திராக்குரியது, இது லவோதிக்கேயுக்குரியது. ரைட், உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. அதான் சொன்னாரு, அதை கொடுக்கிறவனும் அதை பெரும் நன்றி அறிய மாட்டார். That is the secret of God. அவர் கொடுக்கிறவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த 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 ராஜரீகமான கணித்தை பெறுகிறவள் உலகத்தில் இருக்க வேண்டும், ஆதி பருவத்துக்கு சொந்தக்கார இருக்க வேண்டும், என்னோடு கூட வாழ்வதற்கு தயவு இருக்க. இப்ப நிறைய பாதி எழுச்சு. That book has come to the earth. That book has come to the earth. அந்த புத்தகம் தான் 2021 ஜூலை 24 புக் வந்துச்சுப்பா. Hallelujah. The book is written by God, only for the beloved bride, not for the world. அவர் மனவாட்டி எழுதின புத்தகம் தான் புக் வந்துச்சு. அதுலதான் அது யார் இருக்காங்க அது வாசிங்க. வெளிப்படுத்துறாய் அன்றியும் உள்ளும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். நல்ல கவனிங்க பிரதர். ரெபேக்கா கூப்பிட்டு யாரு போறா? எப்ப ரெபேக்கா கூப்பிட்டு யாரு போறா? ஆனா ஆபிரகாமுக்கு வேலைக்கு எலியேசர் போறான். போயிட்டானா இல்லையா? போயிட்டான். ஜோமன்னா ரெபேக்காவை கண்டுபிடிச்சிட்டான். கவனிங்க, ரெபேக்காவை கண்டுபிடிச்சிட்டான். நல்ல கவனிக்க பிரதர். எலியேசர் கூட ஈசாக்கு போக மாட்டான். எப்படி
எலியேசரோட யாரு போகல? ஈசாக்கு போகல. ரெபேக்கா அங்க இருக்கிறான், எலியேசர் எங்க இருக்கிறான்? ஆபிரகாம் கூடாரத்துல யார் இருக்கிறாப்பா? ஆபிரகாம் கூடாரத்துல யார் இருக்கிறா? ஈசாக்கு இருக்கிறான். ஆமென். அங்க லாபான் கூடாரத்துல யார் இருக்கிறா? ரெபேக்கா இருக்கிறா. இப்போ லாபான் கூடாரத்தில் இருந்து ஆபிரகாம் கூடாரத்து வரைக்கும், ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்து செய்தி கொண்டு போனோம். என் எஜமானன் பெரிய சீமானா இருக்கிறோம், அவருக்கு ஒரு குமாரன் உண்டு, அவருக்கு ஈசாக்கு என்று பெயர், அவருக்கு கல்யாணம் கட்டுவதற்காக நான் பெண்ணை தேடி அனுப்பினேன், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். இதானே அவங்க தீர்க்க தரிசனம், இதானே எல்லா ஏழு சபை தூதங்க பண்ணாங்க, இதானே பண்ணாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெபேக்காளை போய் பார்த்து ரெபேக்காளை ஒட்டகத்தில் ஏத்திக்கிட்டு யார் வரா? எலியேசர் வரா. எலியேசர் ரெபேக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஈசாக்கை சந்தித்ததோட யாருக்கு வேலை முடிஞ்சு போச்சு? ஹல்லேலூயா. அப்பா இதாயா மணவாட்டி ஆயத்தமாகி ஆட்டுக்குட்டியோட புஸ்தகத்தை படிச்ச உடனே சபை கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள், வரங்கள், கனிகள், ஆளுகைகள், ஊழியங்கள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எல்லாம் சும்மா இருக்கணும் சார். ஹல்லேலூயா. சும்மா இருக்கணும். வேலை முடிஞ்சு போச்சு, சபையா வேலை முடிஞ்சுப்பா, போவ. ஹல்லேலூயா. ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு ஈசாக்கிட்ட விட்டதோட எந்த வேலை முடியணும்? முடிஞ்சு போச்சு இல்ல? எலியேசரை யாரும் கூடாதுல போனா? எலியேசர் எங்க இருந்தான்? அதுலதான் சபையானது எங்க இருக்குது? இந்த கூடாது வெளியே இருக்க முடியுமா? இந்த கூடாதுக்குள்ள யாரா இருக்கிறா? மணவாளனும் மணவாட்டி தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு ரெபேக்காள் மட்டும் தான் இருந்தாங்க. முந்தின கூடாரம் ஆபிரகாம் போட்ட கூடாரத்துக்குள் ஈசாக்கு ரெபேக்கா இருந்தது போல பிந்தின கூடாரம் மெய்யான கூடாரத்துக்குள் மணவாளன் மணவாட்டிக்குள் இருக்க கண்டு. ஹல்லேலூயா. ஆகவே சபைக்கு அனுப்பப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் வரங்களும் கூடாரத்துக்கு வெளியே எலியேசர் வந்து நிற்க வேண்டுமே தவிர உள்ள நோ பெர்மிஷன். That is the place in which only the brave and repentant live. We accept the truth of God. Hallelujah. Hallelujah. சொல்றது கரெக்டா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப லாபான் வீட்ல யார் இல்ல? இல்ல. ஆமென். ஆமென். லாபான் வீடு தான் என்னது? இன்னைக்கு இருக்கிற சபை. அங்க யார் இல்ல? சத்தியம் இல்ல. இப்ப லாபான் போய் ரெபேக்காள் எங்க போயிட்டா அப்படி சொன்னாதான் நீ உண்மையான லாபம். அவன் தீர்க்கா அப்படி போய் சொல்ல அர்த்தம். நல்ல செய்தி கவனிக்கணும் சார். அழகா பாடினா பொய்யூரைக்க தேவன் மனிதன் அல்ல, மனமாறிட மனுவும் அல்ல, மெய்யாய் உரைத்ததை நிறைவேற்றுவா அவர் வாக்குகள் சத்தியமே. பொய்யூரைக்க தேவன் மனிதன் அல்ல, மனமாறிட மனுவும் அல்ல, மெய்யாய் உரைத்ததை நிறைவேற்றுவா அவர் வாக்குகள் சத்தியமே. கானானில் மக்களை சேர்த்த காருண்ய தேவன் அவர். ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்த உடனே ரெபேக்கா என்ன செய்தானா? சொல்லுங்க. ஒட்டகத்தை விட்டு இறங்கினான். எப்படி? ஈசாக்கை பார்த்தோட ரெபேக்கா ஒட்டகத்துல இறங்கினான். இன்னைக்குள்ள ரெபேக்கா அவன் தலையில உட்கார்ந்துடுவான். That is obedience of God. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 20 please turn the Bible 24. ஆதியாகமம் வாசிங்க 61.
24:61 ஸ்தோத்திரம். வாசினே. அப்பொழுது ரெபெக்காளும் ஆ. அவள் வேலைக்காரிகளும் ஆ. எழுந்து ஒட்டகத்தில் ஏறி ஆ. அந்த மனிதனுடைய கூட போனார்கள். ஆமென். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போனான். எப்பா அப்ப ஊழியக்காரங்க வேலை என்ன? கொண்டு போனவள் அவ்வளவுதான். நல்ல கவனிக்கணும். அடுத்து ஈசாக்கு தன் தேசத்தில் குடியிருந்தான். ஈசாக்கு வடதேசத்தில் இல்ல, தன் தேசம். ஆமாப்பா, இந்தியாவுடைய தென் தேசத்துல குடியிருக்கிறோம். we live in the southern part. வாசி. ஈசாக்கு தன் தேசத்தில் குடியிருந்தான். ஆமென். அப்பொழுது அவன் லகாயிரோயி லகாயிரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ரெண்டு கண்ணு இணைகிறது. நல்ல பேர் முட்டுப்படி படி. பிரதர், எலியேசர் வாயே திறக்கல. ரெபெக்காளுடைய கண்ணுக்கு ஈசாக்கு யாரு தெரியும்? ஈசாக்கு கண்ணுக்கு ரெபெக்காள் யாரு தெரியும்? ஹalleluya. கண்ணோட கண். நல்ல வேலை படிப்பா. எலியேசரை சொன்னா இல்ல, முதல்ல கண்ணோட கண் என்னது அதுக்கு தான் கேட்கிறேன். வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரன் நோக்கி அற்புதம் ஊழியக்காரன் கேட்கிறா. அற்புதம் ஊழியக்காரன் கேட்கிறா. வாசி. அடுத்து ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார்? ஹalleluya. அங்க நடந்து வர அந்த மனுஷன் யாருப்பா? who is it? பள்ளம் மேற்கொண்டு ஏறி குதித்து வருகிறார். அவர் யார்? உன்னை படிச்சு பாருங்க. அவர் யார்? வாசிங்க. ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் எஜமான். அவர்தான் எஜமான். ஊழியக்காரன் சொன்னான். வாசிங்க. அப்பொழுது அவள் ஒட்டகத்தில் இறங்கி முக்காடிட்டு வந்தாள். Hallelujah. The respect of the husband. இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். வாசிங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். நல்லா கவனிங்க. இவன் தான் மேரேஜ் ஆபீசர். கல்யாணம் கட்டி வச்சுட்டான். எப்பா நமக்கு தாலி கட்டின நமக்கு தாலி கட்டி வச்சா நம்ம மாப்பிள்ளை இருக்க முடியுமா? சொல்லுங்கப்பா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நமக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு ரெஜிஸ்டர் வர்றாரு. அவரை அவனுக்கு ஹஸ்பண்ட் சொல்லுங்க. யாரு அவர்? யாரு? who is the registrar to fix the husband and wife? மணவாளை மணவாட்டி ஃபிக்ஸ் பண்றதா யாரு? சொல்லுங்க. அந்த ரெஜிஸ்டர். இப்போ பாஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதோட யார் பேரணும்? யார் சொல்லுங்க, யார் பேரணும்ப்பா? அதே போல இவதான் ரெபெக்காள், இவதான் ஈசாக்கு அப்படின்னு அந்த மீடியேஷன் ஆபீசர் வேலையை முடிச்ச எலியேசர் வேலையை முடிகிறது. இது ஒத்துக்கிட்டீங்களா? இந்த அந்த வசனம் திருப்பி ஒன் செகண்ட். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை எலியேசர் எங்க? இப்பதான் அவன் எங்க? வெளியே இருக்கணும். இந்த கூடாரத்துல மணவாளன் குடியிருக்கிற இடத்துக்கு மணவாட்டி வருகின்ற பொழுது எப்படி ரெபெக்காள் ஈசா படம் வரும் பொழுது எலியேசர் வெளியிருந்தாலோ அதே போல மணவாளனுடைய ரகசிய வருகையும் மணவாட்டி சந்திக்கிற அந்த இடத்துல சபையானது வெளியே நிற்க வேண்டும். ஹalleluya. இடம் இல்ல சார். இந்த மெய்யான கூடாரத்துல கிறிஸ்துவின் சஜீவ சபைக்கு இடம் இல்லடா. இல்லவே இல்ல. சத்தியமா இல்ல. அப்ப நம்ம சபை நடத்துறமே அட்டர் வேஸ்ட் தானே. சண்டே சபை அதோ ஆட்டம் பிரதர் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். எப்படி வார்த்தை மாம்சமானவது
எருசலேம் தேவாலயத்தில் நியாயப்பிரமாணத்தில் நடத்தப்பட்ட ஆராதனை அட்டர் வேஸ்டோ, எப்படி ரெபேக்காள் ஈசாக்கு சந்தித்த பொழுது எலியேசருடைய ஊழியம் முடிந்ததோ, எப்படி ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம் ஆவிக்க சேர்த்து பெற்றவர்களுக்கு காத்து கிடக்கிறதோ, அதோட சபையின் காரியம் முடிகிறதோ, எப்படி விளக்கு ஒளியமரத்தை நீக்கிற உடனே குத்து விளக்குக்கு வர எண்ணெய் நிறுத்தப்பட்ட விளக்கு அணைக்கப்படுகிறதோ, அதே போல நண்பர்களே, தேவனுடைய மெய்யான கூடாரத்தை என்றைக்கு 2021 போட்டாரோ அதுக்கு பிறகு நான் பாஸ்டர், நான் பூஸ்டர், நான் புரோட்டா மாஸ்டர் சொல்கிறது அத்தனையும் பெஸ்ட். ஹalleluya, ஹalleluya. I am not condemning you. நான் குற்றப்படுத்தவில்லை, ஆனால் முடிந்ததை நான் சொல்ல வேண்டும். நம்பர் 2 திருப்பி இருக்கு அந்த வசனத்தை. ஈசாக்கு தான் செய்த காரியங்களை ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், இப்போ ரெபெக்காள் வரும் முன்னால யாரு மண்டை போட்டுக்கணும் சொல்லுங்க? சாராள் இருக்க கூடாது. அதே போல மணவாட்டி வரும் என்பதாக அந்த வராமத்து ஓடி போனவா வேலை முடிஞ்சிருக்கணும். இது நான் ரொம்ப ஆழமா அப்புறம் பேசுறேன். இப்ப சரீர மீட்பு என்ன அர்த்தம்? சரீர மீட்பு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் தோலுக்குள் மறைக்கப்பட்டு அந்த மாம்சம் தான் பூட்டின வீட்டுக்குள் போக முடியும். அல்லேலூயா. அந்த மாம்சம் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த மாம்சம் தான் புதிய நாமத்தை தடுத்துக் கொள்ள முடியும். அந்த மாம்சம் தான் புதிய வானத்துல போக முடியும். அந்த மாம்சம் தான் புதிய இறங்கி வருகிற இடத்தில் நின்று அதை வரவேற்க முடியும். மாபெரும் காட்டு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆட்டுக்குட்டியோட மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். எப்படி? இப்ப ஆட்டுக்குட்டிய மனைவி யாரு? உள்ளே எழுதப்பட்ட காரியத்தை தெரிந்தவள். அல்லேலூயா. உள்ள என்ன எழுதப்பட்டிருக்குது? இவ யாரு? அநாத அபிஷேகத்தை பெற்றவள், அணையா வழக்குக்கு சொந்தக்காரி, குத்து வழக்குக்கு அப்பாற்பட்டவள், ஜீவத்து மேல் அதிகாரத்தை பெற்றவள், நித்தியத்தில் போகிற தகுதியை பெற்றவள், ஆவியால் இணைவதற்கான மாம்சத்தை பெற்றவள். எங்களுடைய அந்த மெய்யான காரியத்தை எவள் பெற்றிருக்கிறாளோ அவளுக்கு தேவன் இதுவரைக்கும் பூமிக்கு அனுப்பப்படாததை அனுப்புவார், கேட்கக்கூடாததை கேட்க பண்ணுவார், பேசப்படாததை பேசுவார், சேரக்கூடாததை சேர பண்ணுவார், காணக்கூடாததை காண பண்ணுவார். அவரோடு கூட இந்த செல்ல பிள்ளை அவர் வைத்திருந்தபடினாலே தேவன் எல்லாவற்றையும் காட்டுவார், எல்லா ரகசியத்தை பேசுவார். அவள் கண்களுக்கு மறைவான ஒன்றுமே இருக்க முடியாது. எவள் ஒருத்தி அந்த அணையா விளக்கை வைத்துக் கொண்டு இந்த பூமியிலே ஒரு கூடாரத்துக்குள், ஒரு குடிசைக்குள் அனாதே போல் அவருடைய காலடி தடுத்துக்க காத்திருக்கிறாளோ அவளை நோக்கி வருகிற அந்த வருகைக்கு தான் ரகசிய வருகை என்று பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is coming for the husband. தேவன் அனாதிக்காக வருகிறார். அணையா விளக்கு சொந்தக்காரருக்கு வருகிறார். அந்த ராஜரீகமான உள்ளே உள்ள புத்தகத்தை பெற்றவர்களுக்காக வருகிறார். இருண்ட தினத்தில் வருகிறார். மறைக்கப்பட்ட மறைவான மன்னோடு மறைக்கப்பட்ட கூடத்தில் வருகிறார். நண்பர்களே, ரகசிய வருகை என்பது இந்த தருணத்தை விட்டு விடாதே, இந்த தருணத்தை விட்டால் பருந்துவாய். கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன், தாமதம் செய்யாதேவா. அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி வருந்தி அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். பாவி ஓடி நீ வா, உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? காதலை தட்டும் சத்தம் நீ கேட்கவில்லையா? விண்ணுலகத்தின் மகிமை துறந்த அந்த
ஹalleluya. ஹalleluya. இப்ப ரகசிய வருகை என்பது எப்படி ரெபேக்காள் கண்டு தோற்றத்தை கண்டு ஈசாக்கை கண்டு இறங்கினாலோ அதே போல நண்பர்களே, தேவன் யாரு கண்களுக்கும் தெரியாமல் ஒரு கூடாரத்துக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டார். அந்த கூடாரத்துக்குள் நோக்கி அந்த எப்படி லாபான் வீட்டை விட்டு ரெபேக்காள் புறப்பட்டாலோ அதே போல அந்த கன்னிமாடத்தை விட்டு எஸ்தர் புறப்பட்டாலோ அதே போல கிறிஸ்து சரீர வகை சபையை விட்டு சக்திமிகர் மணவாட்டி புறப்பட்டு விட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபான் வீட்டுல ரெபேக்காள் இல்ல, கன்னிமாடத்துல எஸ்தர் இல்ல, இன்னைக்கு சபையில மணவாட்டி இல்ல. லாபான் வீடு இருக்குது, யாரும் இல்ல. கன்னிமாடம் இருக்குது, சொல்லுங்க. எஸ்தர் இல்ல, சபைங்கிற நடந்துட்டு இருக்கு, யாரும் இல்ல. That's very important thing. உங்களுக்கு நிறைய நம்ம நிறைய பேசுவோம். அப்படியான இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? இப்போ அந்த ரகசிய வருகையில அணையா விளக்கோடு ஆட்டுக்குட்டியோட விளக்கு இணைய கண்டேன். காலத்தின் சத்தியமும் கடைசி வெளிச்சமும் இணைய கண்டேன். மெய்யான கூடாரத்துக்குள் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மனைவியையும் கண்டேன். புதிய எருசலேமானது கைகளால் புதிய எருசலேமானது பரலோகத்துக்கு இறங்கி வந்து கைகளால் பேர்க்கப்படாத கல் பர்வதமாக மாறி இணைய கண்டு இதுவரைக்கும் எழுதப்பட்ட தேவ ரகசியங்கள் நிறைவேற கண்டு ஆவியானவர் மணவாட்டியோடு இணைய கண்டேன் என்று எவள் பகிரங்கமாக பேசுகிறாளோ அவளே அவள் உலகம் முன்னதாக தன் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டியாக இருக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், நான் பேசுறது எந்த மண்ணாங்கட்டு மனுஷன் பற்றி பேசல. I'm talking about the great word and truth. நான் பேசுறதே வார்த்தையும் சத்தியமும். not for any man. எந்த மனுஷன் பற்றி பேசல. I'm seriously talking about the word and the truth. வார்த்தைங்கிற மணவாளனுக்கு சத்தியமே மணவாட்டி. வார்த்தைக்கும் சத்தியத்தின் மத்தியிலே சத்தியாவே அசைவாடுவார். அவர் இந்த பூமிக்கிற கூடாரத்தை விட்டு மெய்யான குளத்துக்கு நகர்ந்து விட்டார். தேவனர் கூடாரத்து குடியிருக்க கண்டேன். அந்த கூடாரத்துக்கு மெய்யான குளம் என்று பெயர் என்ன கேட்டு அதில் ஆட்படி 7 கண்களும் ஜொலிக்க கண்டேன். நித்திய போகிற பாதையை கண்டேன். அங்கே கசிந்து கொண்டு ரத்தத்தோடும் தெற்கும் ரத்தத்தோடும் ஒரு காலை தடுத்த கண்டேன். 2020 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த காலை தடத்திலே எந்த சபை இடமில்லை. அந்த காலை தடம் அவருடைய மனவாட்டிக்காக போடப்பட்ட ரத்தம் வெளிக்கப்பட்ட தடம் என்று கண்டேன். ஆகவே பேசப்படாத பேச கேட்டு காணப்படாத காணக்கட்சி இறக்க செய்தால் அந்த ராஜரிகமான புத்தகத்தை தேவன் பூமிக்கு மெய்யான குணத்துக்கு அனுப்பினார். அது ஆட்களுடைய 7 கண்ணால் நிறுத்த கண்டேன். தீர்க்கதரிசனங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் மரங்களும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசனங்களும் இந்த குலத்துக்கு வெளியே நிற்க கண்டேன். அவர்களை ஆட்களுடைய கல்யாணத்துக்கு பாதுகாவலராக கண்டேன். விருந்தாளிகளை சரி நிற்கப்பட்டவர்களாக நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்க கண்டேன். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய மனைவியாக மணவாட்டியை இங்கே வா என்று கூப்பிட கேட்டேன். ஹல்லேலூயா. இத்தனை thus said the Lord. கர்த்தர் உரைக்கிறதா? இதுக்கு எனக்கு பொறுப்பே இல்லப்பா. அவர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறார். நம்ம பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. நம்ம பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. யோசுவாவை வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். ஹல்லேலூயா. The great God is with us. ஆகவே முடிவாக ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
நீதிமொழி 8:22. நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22. வாசி. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். Hallelujah. This is the testimony of the bride. மணவாட்டி வாயை திறந்து சொல்றா, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்பு ஆதி முதல் கொண்டு அனாதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு. Hallelujah. Hallelujah. This is the testimony of the bride. அவ ஆயத்தமாகுவதற்காக அவள் கொடுக்கிற சாட்சி இதுவே. மெய்யான குடத்துள்ள ஆட்களுடைய 7 கண்களில் அனுப்பப்பட்ட கண்கள் கொண்டாகிய மணவாட்டி ஆயத்தாடைக்குள் அவ காத்துக்கிட்டு சொல்றா. என்ன சொல்றா? கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னோ ஆதி முதல் கொண்டு அனாதி அபிஷேகம். அனாதி அபிஷேகம். Before the fountain of the world. வாசி அடுத்து. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகுனே நான் ஜனிக்கப்பட்டேன். அதனால மனவட சொல்லுவா, எத்தனை ஆழம் வந்தாலும் சரி, எத்தனை சமுத்திரம் வந்தாலும் சரி, சார் ஒண்ணுமே செய்யனா, இது உண்டாகும் முன்னே நாங்க இருந்தோம். ஹalleluya. எப்படி மரணமும் நாசமும் பாதாளமும் பட்டயமும் மனவாட்டி நெருங்க முடியும் நினைக்கிறீங்க? சத்தியம் என்னப்பா, இதுக்கெல்லாம் முந்திரவா. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகுனே நான் ஜனிக்கப்பட்டேன். மலைகள் நிலைவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாகும் முன்னும் அடுத்த பேழையானது அரராத்து மலைக்கு தங்குவதற்கு முன்னும் ஏதேன் உண்டாகும் முன்னும் பூமி உண்டாகும் முன்னும் சமுத்திரம் உண்டாகும் முன்னும் ஆதாம் நாசிரி ஜீவாசு உண்டாகும் முன்னும் ஆதாமுக்கு முன்னும் ஜீவத்துக்கு முன்னும் ஏதேனுக்கு முன்னும் சொல்வெளிப்படத்துக்கு முன்னும் சிருஷ்டிப்புக்கு முன்னால கேள்விக்கு முன்னால ஹalleluya ஆபிரகாம் சாமுக்கு முன்னால ஈசாக்கு முன்னால ஹalleluya உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஜீவவசம் எழுதப்படக்கு முன்னாலே ஹalleluya ஹalleluya இந்த சாட்சியை பெற்றவளே மணவாட்டி, அவளுக்கு அணையவளுக்கு சொந்தம், அவளை தேடி பற்றி ரகசியம் வருகிறார். ஒன்னே ஒண்ணு தெளிவா அழுத்தமா பேசுறேன். போன சிங்கம் திரும்ப வந்து குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா நடமாடணும் சார். ஹalleluya. நீ கல்லை தூக்கி போடுறது, நீ சிக்னல் காட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். ஆமென். பார்த்துக்கிட்டே இருக்குது. எங்க இது வரைக்கும் அந்த குகை எப்படி இருந்துச்சு? ஆமா, இன்னைக்கு அது என்ன இருக்கு? அதனால முந்தின ஊழியத்தை மிரட்ட மருந்து ஊழியத்தை மிரட்டினா கடுமையான கஷ்டம். மலை அவர் பூமியையும் அது வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும். மண்ணு உண்டாகும் முன்னால, மண்ணே உண்டாகும் முன்னால இருக்க எப்படி மண்ணுக்கு திரும்ப முடியும்? மனுஷனே நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்ப. கரெக்ட். மண்ணே மண்ணு தெரியல உண்டாகும் முன்னாலே தெரிகிறான. அவர் பூமியையும் அது வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வானங்களை எப்படி படைச்சாங்க? ஏப்பா எம்ஏசி சபை இருந்துச்சா? குத்து உலக ஏதாவது இருந்துச்சாப்பா? சொல்லுங்க. சும்மா மனவாட்டினா நான் வானங்களை படைக்கையில் நான் அங்கே அவர் வானங்களை படைக்கல, அங்கே நான் அங்கே இருந்து. ஹalleluya. வானத்தையோ படைக்கல, அவர் படைச்சாரு. அறிவு தெரியும்.
வாசிங்க. அல்லேலூயா. அவர் வானங்களை முடக்கி நான் அங்கே இருந்தேன். அங்கே இருந்து அவர் சமுத்திர விலாசத்தை பட்டணிக்கையில் எப்பா இதுதான் இந்து மகா சமுத்திரம், இதுதான் பே ஆஃப் பெங்கால், இதான் வங்காள விரிகுடா, இதான் அரபியன் சி, இதான் பசிபிக் ஓஷன் அப்படின்னு அவரு கடற்கரை மண்ணை போட்டு இங்க வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர் அருகே பார்த்து கொண்டிருந்தேன். This is a bride. அடுத்து வாசிங்க. சமுத்திர ஜலம் தன் கரை விட்டு மீறாதபடிக்கு சமுத்திர ஜலத்தின் கரை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லை கட்டளையிட்டு பூமி அசுவை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளை இருந்தேன். அவருடைய மனமகிழ்ச்சியில் இருந்து டெய்லி என்னை பார்த்தா அவர் சிரிக்க அவர் என்ன பார்த்து சிரிப்பார், நான் அவரை பார்த்து சிரிப்பேன். அவருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தோட மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுது அவர் சமூகத்தை கண்டுகொண்டு அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு எப்பா இந்த பூலகம் உண்டாகும்னால அவருக்கு பூலம் இருந்துச்சு, அவருக்கு ஒரு மனுமக்கள் இருந்தாங்க, அவரு கூட நான் இருந்தேன். ஹல்லேலூயா. This is a royal destiny of the beloved bride of the Lamb of God. This is a royal destiny of the beloved bride of the Lamb of God. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, அதாவது ஆட்டுக்குட்டியானவருக்காக முன்குறிக்கப்பட்ட ராஜரீகமான மனைவி என்ற மனவாட்டி இவளே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லுங்க நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. ஓமாலல்லாதிருப்பானோ, ஓமாலல்லாதிருப்பானோ. அருளே அருளே அருள் நிறைவேறன்பனே, மக அன்பனே, கொந்தர் அன்பாலே என்னை வென்றார். இது அதிகமாக நேசித்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரியர் ராஜ்யமான செய்திக்காக சோதரங்கத்தால் ஆண்டவரே, நீ பேசுற உண்மையான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம், நீ மெய்யான கூட திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டிய மனிதர் ஆயத்தம் பண்ண கேட்டேன்னு சொல்லி சத்தியத்துக்காக ஸ்தோத்திரங்கத்தால். ஓ, நீ பேசுற சத்தியத்தின்படி கர்த்தாவே, எல்லா தடைகள், சாபங்கள், குருட்டாவிகள், செவிட்டாவிகள், ஆண்டவர் குருசுராவிகள், மந்திர தந்திர சக்திகள், தடை செய்கிறாவிகள், கடன்கள், பாறைகள், தற்கொலை நாவிகள், பொல்லாத பிசாசு, மந்திர கட்டுகள், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் I command and amen. Come on everybody. Oh, the deaf can hear. செவிடன் கேட்கட்டும், குருடன் பார்க்கட்டும், மரித்தவர்கள் எழப்பட்டும், பொல்லாத புற்றுநோய்கள், அந்த காலத்து ஆவிகள், ஆண்டவரே ஹல்லேலூயா, எல்லா பிரச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் I command and amen. Leave the body. Not till this power of God. விடுவியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஜெபம். ஐயா, நேசிக்கிறவர்களே, ராஜா ராஜா ஆண்டவரே, ஐயா நன்றி 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 ஆண்டவரே. ஐயா, இந்த மாபெரும் வார்த்தைகளை சத்தியத்தை கேட்க ஐயா இறக்கம் தந்தீரே.